ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பிஸ்கட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. குழந்தைங்களுக்குலாம் வீட்டிலே இது மாதிரி பிஸ்கட் நீங்களே செய்யலாம். இந்த வீடியோவில் உள்ள ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கடையில் கிடக்கக்கூடிய பிஸ்கட் டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு 6 ஏலக்காயை சேர்த்துக்கோங்க. அரை கப் மினரல் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் சேர்க்காதீங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி தூள் தூளாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் அரைச்சி வச்ச சர்க்கரை மற்றும் கார்டமம், அதாவது ஏலக்காய் இது சேர்த்து கொட்டி எடுத்துக்கலாம். இதில் நம்ம அதே அரை கப்பில் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். இதில் வெண்ணெயோ நெய்யோ சேர்க்க போகிறது கிடையாது. தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்க போகிறோம். பியூர்லி பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய்ங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ சர்க்கரையையும் தேங்காய் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கட்டியே இல்லாத அளவுக்கு நல்லா நைஸாக கரைச்சி விட்ருங்க. இப்போ நல்லா கரைச்சாச்சு. இந்த சமயத்தில் ஒரு கப்பு நம்ம தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். துருவன தேங்காய். இதை எந்த வறுக்கலாம் தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா சர்க்கரையோடு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கட்டி இல்லாமல் இது மாதிரி கலந்து விட்டுருக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் அதே ஒரு கப்புக்கு நம்ம வீட் ஃப்ளோர் சேர்த்துக்க போகிறோம். இது கப்லி வீட் ஃப்ளோர், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃப்ளோர்னு சொல்லலாம். இதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம எந்த ஒரு தண்ணியும் சேர்க்காதீங்க. நல்லா கையிலே நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நல்லா கிளறி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இது மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு கையில் கன்சிஸ்டன்சி வரணும். இதை நல்லா தட்டு போல் நம்ம மடிப்பு பண்ணிங்கன்னா பிஸ்கட் ஷேப்புக்கு வந்துடும். அவ்வளோதான். பாருங்கள், இது மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சிக்கிட்டு நடுவில் ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம அவன் ட்ரேயில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். பிஸ்கட்லாம் ட்ரேயில் வச்சாச்சு. இப்போ அவனில் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ்க்கு வச்சா போதும். அவ்வளோதான். இப்போ சூப்பரான பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்